الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகி அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அகிலத்தின் தூதர் எம்பெருமான் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீது, உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்காக கூடியிருக்கக்கூடிய மீது, வரக்கூடிய நல்லவர்கள் மீது, நாம் நேசிப்பவர்கள் மீதும் நம்மை நேசிப்பவர்கள் மீதும் யாரெல்லாம் துஆவை கொண்டு வசியத்து செய்தார்களோ அத்தனை நல்ல உள்ளங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் குறைவற்று நிறைவாக உண்டாகும். நன்மையான சமுதாய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய பேரன்பால் நாமெல்லாம் கிட்டத்தட்ட முதல் பத்தை முடித்துவிட்டு இரண்டாவது பத்தினுடைய தொடக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மீதமுள்ள நாட்களில் ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக ரமலானில் முழுமையான நோன்பு நோக்கக்கூடிய வாக்கியத்தை உள்ளவர்களாக அனைவரும் தந்துள்ளாராக. நம்முடைய நோன்புகளில் ஏதேனும் குற்றமுறைகள் இருந்தால் அதையெல்லாம் மனமுறுத்து மன்னித்து அருள்வாராக. நம்முடைய இபாதத்துக்களை எல்லாம் நிறைவான இபாதத்துக்காக அல்லாஹ் கபூல் செய்து அருள்வாராக. பெருமக்களே, ரமலான் என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் கூடவே சேர்ந்து ஞாபகம் வருவது நோன்பு. அதோடு சேர்ந்து ஞாபகம் வருவது இரவு நேர தொழுகை. ரமலானில் நோன்பு வைத்தால் மட்டும் போதுமா, அல்லது இரவில் நின்று தராவீஹ் தொழுதால் மட்டும் போதுமா என்றால் இது நிச்சயமாக அது போதாது. அதையும் தாண்டி இந்த ரமலானில் எல்லா காலங்களிலும் இந்த நல்ல பண்புகளை கையில் எடுக்க வேண்டும், சில தீய பண்புகளை விட்டு விலக வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானில் நம்மிடத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான தீய செயல்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருந்து வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடலை கடந்து போகிற போது அந்த ஆள் சொன்னானா, கடலே நீ உப்பு தண்ணியா இருக்கிற, நீ மட்டும் நல்ல தண்ணியாக இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த உலகமே உன்னை கொண்டு பயன்பெற்றிருக்க, இன்னும் நீ உயர்வான இடத்திலா இருந்திருக்க, உப்பு தண்ணியா வேண்டிய அப்படின்னு சொல்லி கடந்து போ. அடுத்த அந்த ஆள் அதே கடந்து போகிற போது ஒரு குயிலை பார்த்தான். அந்த குயிலுடைய ஓசையை கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், குயிலே, உனக்கு எவ்வளவு அழகான ரம்மியமான குரல், ஆனால் ஒரு கோலம் தான் அசிங்கமாக இருக்கு. உன் கோலம் மட்டும் அழகாக இருந்தால் இந்த குரலுக்கும் இந்த கோலத்துக்கும் உன்னை எவ்வளவோ குலத்தில் உயர்வான இடத்தில் இருந்திருப்பீர், கோலத்தார நீ இருந்திய. மூன்றாவதாக ஒரு ரோஜாவுடைய செடியை கடந்து போகிற போது அவன் சொன்னானா, ரோஜாவே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிற, உன்னை எத்தனை பெண்கள் போட்டி ஓடி அவருடைய முடிகளில் கூந்தலில் சூட்டிக் கொள்கிறார், நீ பிறக்கிற இடமான அந்த செடி மட்டும் முள் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு அழகாக இருந்தது என்று சொன்னார். இந்த மூன்றும் சேர்ந்து அவனை பார்த்து சொல்லலாம், நீ இருக்கிறவங்க எல்லாத்தையும் முறையா தேடிக்கிட்டு, கடலை பார்த்தா நல்லது இல்லைங்க, குயிலை பார்த்தா கோலம் சரி இல்லைங்க, ரோஜாவை பார்த்தா முள்ளா இருக்குங்கிற இப்படி குறைகளை பார்க்காமல் அந்த ரோஜாவில் உள்ள நிறையையும் கடலில் உள்ள அந்த குளத்தையும் அதுபோல குயிலில் உள்ள அந்த ஓசையில் உள்ள நல்ல செய்தியை நீ நிறைவாக வைத்திருந்தால் நீ எங்கேயோ போயிருக்கார். அதாவது சொல்லப்பட்ட செய்தி பிற மனிதர்களுடைய குறைகளை தேடி அடைவதனால் ஒரு காலம் நாம் உயர்த்த முடியும். பிற குறைகளை
அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தத்தான் செய்வார், நம்மையும் கேவலப்படுத்தத்தான் செய்வார். ஆகவே இந்த ரமலானில் மிக முக்கியமான சிந்தனையான உங்கள் மனதில் நான் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் கொலை செய்வதில்லை, யாரை பற்றியும் தோல் பேசுவதில்லை, யாரை பற்றியும் ரமலானில் நோக்கு வைத்துக் கொண்டு புறம் பேசுவதில்லை என்ற ஒரு மகத்தான சிந்தனையை கொண்டுவார். அடுத்ததாக நம்முடைய எண்ணத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கிற நல்ல செயல்களின் மூலமாக நம் உள்ளங்களில் பெருமை வந்துவிடும். நாம தான் பெரிய ஆடு, நம்மளை தாண்டி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தா அந்த பெருமை நம்ம எளிதில் கொண்டு போய் ரமலான்ல நோக்கு வச்சிருக்கிறோம், ரமலான்ல தொழுகிறோம், இது நிறைய தாராளங்கள் செய்யும். இந்த ரமலானில் செய்யற நல்லவர்களை எல்லாம் எது அழைச்சிருந்தா நம்ம இருக்கிற ஒரு சிறிய பெருமை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார், மிகப்பெரிய ஆவியர். அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தவனானா, அவர் தெருவில் இறங்கி நடந்து வந்தார், தெருவோர்கள நடந்து வந்திருந்தாங்கன்னா அவருக்கு மேகங்கள் எல்லாம் குடைபிடிக்கும். மேகங்கள் குடைபிடித்து அந்த நிழலிலே நடக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆவியான மனிதனுக்கு கொடுத்தார். அவர் ஒரு நாள் தெருவில் செல்கிற போது எதிர ஒரு ரவுடி வாரம், அந்த ஊர்ல எவன் விவகாரனோ எவன் அநியாயம் அட்டுழியம் பண்ணுவாரோ அவன் நடந்து வருகிறார். இப்ப இந்த ஆவியின் மனதில் நினைச்சாரு, மேகமே உடை பிடிக்கக்கூடிய அந்த மனிதர் நினைத்தார் மனதில், நாம எவ்வளவு உயர்வான ஆடு, எவ்வளவு கண்ணியமான ஆடு, நாம ஒரு பாதையில நடந்து வரோம், அதே பாதையினுடைய எதிர் திசையிலிருந்து இந்த ஊருடைய அயோக்கிய அசிங்கமான ரவுடி நடந்து வர, இவன் கூட நாம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டார். அதற்கு எதிர் திசையில் வந்து அந்த ரவுடியும் அப்படியே நின்று யோசிக்கிறான், எவ்வளவு கண்ணியமான பாக்கியமான மனிதர், அல்லாஹ் மேகத்தையே உடையதாக மாற்றிருக்கிறான், அவர் வர்ற பாதையில நாமும் நடந்து வந்தா அது நாம் அவருக்கு செய்யற கண்ணியத்திற்கான எடுக்காமலா இருக்கும், அது சரியான முறையாக இருக்காத அப்படின்னு சொல்லி அவரும் ஒதுங்கிட்டார். ரெண்டு பேரும் ஒதுங்கி நடந்து வருகிற போது பெருமக்களே, ரெண்டு பேரும் கடக்கிற போது, ஒருவரை ஒருவர் கடக்கிற போது மேலும் இதுவரை யாருக்கு துணையாக இருந்ததோ அந்த நிழல் துணை அப்படியே அந்த ரவுடிக்கு போகும். அந்த ரவுடிக்கு போது ரெண்டு பேருக்கு இருந்த ஒரே ஒரு குணம் என்ன அப்படின்னா, தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்ட ஒரு மனிதர் தன்னை தாழ்வாக நினைத்துக் கொண்டு இன்னொரு மனிதர், யார்கிட்ட எப்போ அகங்காரம் வருதோ, யார்கிட்ட எப்போ அதிகாரமிக்க தொடி வருகிறதோ அல்லாஹ் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எடுத்துடுவார். அல்லாஹ் தனக்கு அவருக்கு கொடுத்த எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் பிடிக்கி விடுவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் இரண்டாவது சிந்தனையாக பெருமை இல்லாத வாழ்வு, எல்லோருக்கும் நல்லதோடு நினைக்கக்கூடிய ஒரு வாழ்வாக, யாரிடத்திலும் அபாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் நடக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த ரமலானை அதற்கான ஒரு முயற்சியாக நம்முடைய வாழ்வில் இதை தொடங்க வேண்டும். இந்த ரமலானில் எப்படி தீய செயல்களை நாம் விட வேண்டும் என்று சொன்னோமோ, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போல் சொல்லக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது, சொல்லால் செயலால் தீய செயல்களை நாம் விட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோமோ, அதுபோல் சொல்லால் செயலால் சில நல்ல பண்புகளை மிக முக்கியமாக இந்த ரமலான்ல குர்ஆனோடு அதிகமான தொடர்பு இருக்கிறது. குர்ஆனோடு எந்த அளவு நம்மளால் முடியுமோ அந்த அளவு குர்ஆனோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சமுதாயத்தில் எந்த உம்மத்திட்ட இந்த குர்ஆனுடைய தொடர்பு இருக்கோ, இந்த குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாகவோ அந்த சமுதாயம் வளமானதாகவும் நலமானதாகவும், எந்த சமுதாயம் குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறதோ அல்லது குறைத்து விடுகிறதோ அந்த சமுதாயத்தினுடைய அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்பதையும் நாம் நினைக்கிறோம். குர்ஆன்ங்கிறது மிக மகத்துவமானது. அதை குர்ஆனை நாம் இன்னைக்கு ரமலான்ல ஓதுறோம் அப்படிங்கிற அந்த ஓதுற போது கூட அந்த குர்ஆனுக்கு குடிக்கிற கண்ணியத்தை கொடுக்கணும். குர்ஆன் ஓதும் போது யாராவது வந்து சலாம் சொன்னா கூட அந்த சலாமுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நாம குர்ஆன் ஓதிக்கிறோம். யாராவது கூப்பிட்டா கூட அந்த கூப்பிட்டதற்கான அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம், குர்ஆனை கண்ணியப்படுத்திருக்கிறோம். குர்ஆனை ஓதுற போது அந்த கண்ணியத்தோடு வச்சுக்கணும். யாராவது வந்து மிக முக்கியமான விஷயங்களை பேசினா கூட குர்ஆனை தொடர்ந்து வச்சுக்கிட்டு பேசணும்.
குர்ஆனை மூடிட்டு இருந்தா அது முக்கியமான விஷயமா இருந்தாலும் பேசு. அக்கமாக அங்கங்க பார்த்து திரும்பி பார்க்கறது, குர்ஆனை வச்சு விளையாடுறது, இந்த செயல் இருக்கு. குர்ஆனை வந்து நாம ஓதுறோம்னா மடியில வச்சு வரும். அதுக்கு சில கண்ணியங்கள் கொடுக்கிற போது அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வை உயர்வானதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகில குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார் என்றால் அவருக்கு 70 விதமான உலகத்தினுடைய வாக்கியங்கள் இருக்கு. மறுமையினுடைய வாக்கியங்கள் அல்ல, மறுமையினுடைய வாக்கியங்கள் அது தனியா. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதற்கு 70 விதமான வாக்கியங்களை தருகிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளை பற்றிய பயமே இல்லாத வாழ்வோம். எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளால் இந்த மனிதனுக்கு எந்த விதமான வீழ்ச்சியும் வந்து விடாது, எந்த விதமான நாசமும் வராது. யாருக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறோம், குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். தப்பத் யதா அபீ லஹப் வதப் என்ற ஒரு ஆயத்தை இறக்குறான். ஆயத்தினுடைய அர்த்தங்கள் என்ன சொல்லுதுன்னா, அபூ ஜஹலையும் அவனுடைய மனைவியும் திட்டி ஆயத்தை இறங்குது. இது மக்காவுல செய்தி பரவுச்சு. அபூ ஜஹலையும் அவனுடைய மனைவியார திட்டி இறங்கியிருக்க ஆயத்து அப்படின்னு சொல்றாங்க. அபூ ஜஹலுடைய மனைவி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அடைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை தூக்கிட்டு நேரா வாரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மக்காவுடைய வீதியில கஅபாவுக்கு பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்கர் சொன்னாங்க, அபூ ஜஹலுடைய மனைவி வர்ற வேகமே சரியில்லையா, அவ வர்ற பாணியும் சரியில்லையே, கையில கல்லு வேற வச்சிருக்காங்க, என்னத்துக்கு வரான்னு தெரியலையா அப்படின்னு நினைக்கிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நில்லுங்க. நேரா அபூ ஜஹல் வந்ததும் அவ கேட்டான், உங்களுடைய தோழர் எங்க? பக்கத்துல சுதாரிக்கிறாங்க. பக்கத்துல நிக்கிற போது அபூ ஜஹலுடைய மனைவி கேட்டா, உங்களுடைய தோழர் எங்க? வாழ்க்கையில ஒரு முறை கூட பொய்யே பேசாத அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போ இங்க இல்ல அப்படின்னு சொன்னா பொய்யாயிடும். இல்ல இங்கதான் இருக்கிறாங்கன்னா இவன் நிக்கிற போதும் சரியில்லை, கையில கல்லு வச்சு நிக்கிறான், என்ன செய்யறது தெரியாம மிக சாமானியமாக ஒரு பதிலை சொன்னார்கள். அல்லாஹ்வே அபூ பக்கரை விட அல்லாஹ் மிகச் சிறந்தவன், அல்லாஹ் மிக விளக்கமானவன், அல்லாஹ்வே அறிந்தவன். நீங்க எப்ப கேட்டாலும் இப்படியே பேசுங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்த கல்லை செஞ்சு ஊற போட்டுட்டு பேசு. ஒரு அபூ பக்கர் இல்லாத ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்தாக இருக்கிறான், வைதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுவராக இருந்தால் வஜஅல்னா பைனக பைனல் ஆகிரத்தி ஹிஜாபன் மஸ்ரூரா, உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் மத்தியில் ஒரு திரையை உண்டாகும். அவன் அடிக்கணும்னு நினைச்சா அவன் அடிச்சிட முடியாது, அவன் நாசம் பண்ணணும்னு நினைச்சு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் குர்ஆன் ஓதுவதால் குர்ஆன் உங்களுக்கு மத்தியில் திரையாக மாறி உங்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். உலகத்துல இருந்து முக்கியமான விஷயம், நம்ம யார்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை, நம்ம எதிர்த்து இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கடினம். எப்படியாவது நம்ம கருவறுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மனிதனிடத்திலிருந்து தப்பிக்கிறதா குர்ஆனை ஓதுவராக இருங்கள், குர்ஆனோடு தொடர்புடையவராக. குர்ஆன்ல எந்த விஷயம் இல்லாம இல்லை. உலகத்தின் அத்தனை காரியங்கள் என்ன கேட்டாலும் என்ன வேணும்னாலும் குர்ஆன் இருக்கு, என்ன வேணும்னாலும் அவன் என்ன வேணும்னாலும் குர்ஆன் இருக்கு. முஃப்தி சயீத் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மனிதர் இத்தனை மணிக்கு படுத்து இத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அவர் அலாரம் வைப்பாரு, வீட்டுல சொல்வாரு, அங்க சொல்வாரு, இங்க சொல்வாரு, எல்லாம் சொல்லியும் எல்லா அலாரம் அடிச்சாலும் அமர்த்தி போட்டு போக வேண்டிய இடத்துக்கு எந்திக்க வேண்டிய நேரத்துக்கு சரியா எந்திக்க முடியாது. இந்த பிரச்சனை உலகத்துல இல்லாத மனிதர்களே. நான் சொல்றது மட்டும் நீங்க இனிமேல் உங்க வாழ்நாட்டில் இதை கண்டுபிடிச்சு பாருங்க, உங்களுக்கு காட்டு யாரோ வந்து எழுப்பி விட்ட மாதிரி இருக்கும். சூரத்துல் காஃபிருடைய கடைசி 2 ஆயத்து உள்ளவுக்கான மஹருவினாரு கலிமாத்து ரப்பிஹி அப்படிங்கிற கடைசி 2 ஆயத்தை யாரு தூங்குறதுக்கு முன்னால யாரெல்லாம் நான் 3 மணிக்கு எந்திக்கணும், 4 மணிக்கு எந்திக்கணும், சுபூக்கு எந்திக்கணும்னு சொல்லி நியத்தை வச்சுட்டு ஆயத்தை ஓதிட்டு படுத்து தூங்குறாரோ அல்லாஹ் தஆலா அவர் காண்டு கரெக்டா அவர் சொன்ன டயத்துக்கு சுபூவா இருந்தாலும் சரி, தஹஜ்ஜுடைய நேரமா இருந்தாலும் சரி, சஹருடைய நேரமா இருந்தாலும் ஆள் வச்சு எடுக்கிற மாதிரி அல்லாஹ்.
தூக்கமே வரல. தூக்கமே எல்லாம் நான் சொல்றேன்னா குர்ஆனில் எல்லாம் இருக்கா? ஆமா, என்னால இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு இல்ல இருக்கிற பிரச்சனை தூக்கம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? எல்லாம் சரி, எல்லாம் வாழும், எல்லாமே அல்லாஹ் தந்தான். என்னதான் படுத்தாலும் தூக்கம் வரல. ஏசி மூட்டாச்சு, கட்டுமத்த ஒட்டாச்சு, போர்வை கூத்தியாச்சு, எவ்வளவு நேரம் நான் கண்ணை குத்திக்கிட்டே இருக்கிறேன் தவிர தூக்கமே வரலன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு குறைபட்டாலோ அல்லது உங்களுக்கு அந்த குறை இருந்தாலோ முஜாதலாத் சூரா, அதாவது பதசமியல்லா 28வது சூராவுடைய முதல் சூரா பதசமியல்லா அப்படிங்கிற சூராவுடைய அந்த சூரால யார் ஒரு முறை ஓதி நெஞ்சில ஊதிட்டு படுப்பாரோ அல்லாஹ் தஆலா தூக்கம் தருவார். இது நீங்க தூங்க வரலனாலும் செய்யலாம். பிறருக்கு யாருக்காவது தூங்க வரலன்னு சொன்னாலும் இந்த சூறாவ நீங்க அவருடைய காதில் படுபடி ரத்தம் கேட்கும்படி ஓத வச்சுட்டு அல்லது நீங்க ஓதிட்டு படுங்க. கட்டாயம் அல்லாஹ் தஆலா இனிமையான ராகத்தான தூக்கத்துக்கு. இதேபோல அம்மா வந்து கேட்டாங்க, உஸ்தாத் எனக்கு நேர் வாங்க வரைய மாட்டோம். சில பொம்பளைல நேர் வாங்கணும், அது வாங்க சொல்லுவாங்க. நேர் வாங்க எடுக்கிறது, நேர் வாங்க வரவே மாட்டேங்குது. என்ன அசத்து செய்யன்னு சொல்லி அசத்து கேட்ட போது இந்த அசத்து ரொம்ப அழகாக வச்சுருந்தேன். இதுக்கெல்லாம் எப்படி அசத்து பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் ஆச்சரியமாக பார்க்கிற போது என்ன சொல்லுவாங்க, எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற ஆயத்தை ஓதிட்டு நீ அந்த நேர் வாங்க எடுப்பாங்க, நேர் வாங்க வரும். இதுக்காக இந்த ஆயத்தை இறங்குச்சானா? இது வேற நோக்கத்துக்காக இறங்குறது. ஆனாலும் இந்த ஆயத்தினுடைய மகத்துவம் இவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் விளங்கிக்கணும். போல ஒரு மனிதன் மதுமையில இருக்கிறான், மதுமையில வாழலாம், மதுமை நீங்களும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு சொல்லுவாங்க. அவன் தினமும் ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால வாக்கியா சூறாவும் ரஹ்மான் சூறாவையும் ஓதினால் அவர் வாழ்வில் வறுமை அண்டவே அண்டாது. எல்லாமே உலகத்தினுடைய நடைமுறை சாத்தியங்கள் இவ்வளவு விஷயங்கள் என்ன வேணாலும் இருக்கிறது. நீ உலகத்தினுடைய வரலாறை படித்து பாருங்கள். குர்ஆனோடு தொடர்பு பெற்ற மனிதன் பாதுகாப்பு பெற்ற மனிதனாக இதேதான். ஏகே ஃபஸ்லஹத்துன்னு சொல்லி வங்கதேசனுடைய முதல் பிரதமர் உத்தரவு. வங்கதேசம் வந்து பாகிஸ்தானில் இருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவை நட்பு நாடாக ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டினுடைய முதல் தேர்தல் நடந்து அந்த நாட்டினுடைய முதல் தேர்தலுக்கு பின்னால் ஏகே ஃபஸ்லஹத் என்பவர் அந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதமராக தேர்ந்தெடுத்தவர் அடிக்கடி இந்தியாவுக்கு வருவார். ஒரு உறவுகளை மேம்படுத்துவதற்கு, பிசினஸை வளப்படுத்திக் கொள்வதற்கு, இரண்டு நாட்டினுடைய பொருளாதார வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஏகே ஃபஸ்லஹத் வருவார். அப்படி வந்தார் அவர் வங்கதேசம் வங்கமெயில் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல இருந்து இந்தியாவுக்கு வருவார். இந்த ட்ரெயினுடைய பாதையை தான் அவர் ரொம்ப காலமா வச்சிருந்தார். அப்படி ஒரு முறை இந்தியாவுக்கு வந்துட்டு இவர் திரும்பி போகிற போது அவர் வந்த வங்கமையினுடைய ட்ரெயின்ல குண்டு வைக்கப்பட்டு குண்டு வெடித்தது. அதில் கிட்டத்தட்ட 150 நபர்கள் இறந்துட்டார். 150 பேர் இறந்துட்டார். உடனே வங்கதேசத்தினுடைய அத்தனை வானொலிகளும் செய்தியை படிப்பது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமது தேசத்தினுடைய முதல் பிரதமரான ஏகே ஃபஸ்லஹத் மரணம் அடைந்து விட்டார். வங்கமயிலில் வருகிற போது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு அவருடைய உடல் சின்னாபின்னமாக சிதறியது. அவருடைய உடலில் எஞ்சிய பாகங்களில் ஏதாவது கிடைத்தால், ஏதாவது பெற்றுக்கொண்டால் அதை பெற்றுக்கொண்டு இந்தியா இந்த வங்கதேசத்தினுடைய பாராளுமன்ற முன்னால் அவருடைய உடலில் சில பாகங்கள் வைக்கப்படும். அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜனாசா தொழுகையுடைய பணி 12 அளவில் நடைபெறும் என்பதையும் வானொலியில் அறிவிப்பு. ஏகே ஃபஸ்லஹத்துடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த தேசமே முழுங்கிவிட்டது. இந்தியாவுக்கு வந்த நமது பக்கத்து நாட்டு தலைவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று இந்தியாவும் கலிகரங்கியது, வங்கதேசமும் கலிகரங்கியது. கலிகரங்கிய நேரத்தில் வங்கதேச வானொலியும் இந்திய வானொலியும் கிட்டத்தட்ட அதே ஒரு 3 மணி நேரங்களுக்கு பின்னால் மீண்டும் ஒரு ஒளிபரப்பை செய்தது. மீண்டும் தன்னுடைய அலவரிசையில் ஒரு செய்தியை பதிவிட்டது. தவறுகளுக்காக மன்னிக்கிறோம், தவறுகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். நாங்கள் சொன்ன செய்தியில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. ஏகே ஃபஸ்லஹத் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் வங்கதேசத்தினுடைய பாராளுமன்ற முன்பு உரையாற்றுவார் என்று பதிவு செய்தார்.
எந்த வானொலி அவருடைய உடலினுடைய சில பாகங்கள் கிடைத்தால் அந்த பாகங்களை வைத்து அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்துவோம் என்று சொன்னதோ, அதே வானொலி ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்னால் அவரை உயிரோடு வருவார், அவர் அந்த பாராளுமன்றத்திலே உரையாற்றுவார் என்பதை பதிவு செய்தார். போன்ற அவர்கள் சொன்ன டைப்படி பாராளுமன்றத்தில் அவர்கள் குறித்த நேரத்தில் அந்த பாராளுமன்றம் தோன்றி உரையாற்றுகிற போது அவர் எப்படி தொடங்கினார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் முதலில் கேட்ட செய்திகள் அத்தனையும் உண்மை. நீங்கள் முதலில் கேட்ட செய்திகள் அத்தனையும் உண்மை. உண்மையில் நான் இறந்துவிட்டேன் என்ற செய்தி உண்மையானதுதான். காரணம், நான் வங்கதேசத்தினுடைய வெயிலில் தான் கிளம்பினேன், அந்த வெயிலில் தான் கிளம்பினேன். என்னுடைய மனைவி நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி கேள்விப்பட்டதற்கு பின்னால் என் மனைவி எனக்காக இத்தாயிரத்தோடு தொடங்கிவிட்டார். என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு கதரை துடித்தது. இந்திய தேசமும் வங்க தேசமும் எனக்காக அழுதது. அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் நன்றி. நான் இன்று இப்பொழுது எப்படி உயிரோடு உங்கள் முன்னால் என்று உரையாற்றுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் குர்ஆன் என்று சொல்லி தன்னுடைய சட்டை பைக்குள் இருந்த குர்ஆனை எடுத்து உலகுக்கு முன்னால் காட்டினார். அவர் சொன்னார், நான் வங்கமையிலே அந்த ட்ரெயினில் ஏறி அமர்ந்துட்டேன். அமர்ந்ததற்கு பின்னால் எல்லா பிரதமர்களும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்வதானால் அவர்கள் விமானத்தை தான் பயன்படுத்துவார்கள். எல்லோரும் விமானத்தை பயன்படுத்திய போது நான் மட்டும் ட்ரெயினை பயன்படுத்தினேன் என்றால், விமானத்தில் போகிற போது ஒரு குறுகிய நேரம் மட்டுமே கிடைக்கும். ட்ரெயினில் பயணம் செய்கிற போது ஒரு நீண்ட நேர அனுபவம் கிடைக்கும். அந்த நீண்ட நேர இடைவெளியை எனக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் நான் ட்ரெயினுடைய பயணத்தை தேர்ந்தெடுத்தேன். அதுபோல போகிற போதும் ட்ரெயினில் போறேன், வருகிற போதும் ட்ரெயினில் நான் ஏறி வங்கதேசத்தினுடைய வெயிலில் அமர்ந்து விட்டேன். ட்ரெயின் புறப்படுவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு குர்ஆனை ஓதலாம் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் நான் குர்ஆனை என்னுடைய சட்டை பைக்குள் தேடினேன். குர்ஆன் இல்லை. காரணம், நான் தங்கி இருந்த ரூமிலே அதை விட்டுவிட்டேன். மறதியாக என்னுடைய நினைவுகள் தவறியதால் நான் குர்ஆனை என்னுடைய ரூமிலே நான் வைத்து விட்டதால் இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு சின்ன ஒரு மன அலட்சி ஏற்பட்டது. இந்த பயணம் தொடர்ந்து முடிய வேண்டுமானால், இந்த பயணம் நமக்கு களைப்பில்லாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு குர்ஆன் வேண்டும். குர்ஆன் வேண்டுமானால் நாம் அருகில் இருந்த அந்த ரூமுக்கு சென்று குர்ஆனை எடுத்து வர வேண்டும். குர்ஆனை எடுப்பதற்காக கீழே இறங்கினால் இந்திய நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகள், நம்மை பாதுகாக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் என்ன நினைப்பார்கள்? இந்த வழியில் என்ன ஒரு சின்ன ஒரு புத்தகத்திற்காக இறங்குகிறாரே என்று நினைத்துவிடக் கூடுமே என்ற எண்ணம் ஒரு பக்கம். ஆனால் இந்த பயணம் நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் எனக்கு குர்ஆன் வேண்டும் என்ற எண்ணமும் மறுபக்கம். இதனால் நான் தேர்வு செய்தது அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதனால் நான் இறங்கிவிட்டு மீண்டும் என்னுடைய ரூமுக்கு சென்று குர்ஆனை எடுத்து வருவதற்குள் வங்கமையில் கிளம்பிவிட்டது. நான் எதிர்பார்த்ததை போல, ஊர் மக்கள் எதிர்பார்த்ததை போல எல்லோரும் நான் உள்ளே இருப்பதாக நினைத்தார்கள். வெடித்து சிதறிவிட்டார். 150 உடல்களில் என் உடலும் ஒரு உடல் என்று நினைத்து விட்டீர்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னை அழிக்க வேண்டும் என்ற எதிரிகளாக நினைக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு சொல்கிறேன், என்னை உங்களை ஒரு காலமும் வெல்லவே முடியாது. என்னை ஒரு காலம் உங்களால் கொல்லவே முடியாது. காரணம், அல்லாஹ் என்னுடைய உயிரை எப்பொழுது, எப்படி, எங்கே கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறானோ அதுவரை உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எந்த விதமான பலனும் அளிக்காது. இது நான் என்னுடைய எதிரிகளுக்கு சொல்லுவது. இரண்டாவது, இஸ்லாமிய மக்களாகிய இந்திய முஸ்லிம்களுக்கும் வங்கதேச முஸ்லிம்களுக்கும் நான் சொல்கிறேன், குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் உங்களுடைய உயிரை பாதுகாக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும். இன்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னை பாதுகாத்தது இந்த இறைவேதம். இந்த இறைவேதத்தை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் வங்க முஸ்லிம்களே உங்களையும், இந்திய முஸ்லிம்களே உங்களையும் யாராலும் அழித்து விட முடியாது, யாராலும் நாசப்படுத்தி விட முடியாது என்று ஏகே ஃபத்ஹ் தன்னுடைய உரையை தெரிவித்தார். உயிரை ஒரு தேசத்தினுடைய பிரதமருடைய உயிரை காப்பதற்கு குர்ஆன் ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறார். உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான
புரட்சியும் நடக்க வேண்டும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வுகள் எதிரே இருக்கிறது, குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனோடு நீங்கள் துறவை எடுத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனோடு நீங்கள் பழகுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், குர்ஆனாக வாழுங்கள். அதன் மூலமாக மகத்துவமான ஒரு வாக்கியத்தை பெற முடியும். குர்ஆன் சாதாரணமானதல்ல. குர்ஆன் ஒரே நிமிடத்தில் ஒரு மனிதரை பணக்காரராக மாற்றிவிடும். குர்ஆன் ஒரே நிமிடத்தில் ஒரு மனிதரை பல மில்லியனருக்கு அதிபராக மாற்றிவிட முடியும். நான் அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாசத்துல துபாயில ஒரு போட்டி நடக்கும். இன்டர்நேஷனல் குர்ஆன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கடைசி ரமலானுடைய 3வது பத்துல ஒரு போட்டி நடக்கும். அப்படி போட்டி நடந்துச்சுன்னா உலகத்தினுடைய அத்தனை காரிகளும் குர்ஆனை நன்றாக, தெளிவாக, அளவாக, பிரம்மாண்டமாக ஓதக்கூடிய உலகத்தினுடைய எல்லா காரிகளும் வருவாங்க. எல்லா காரிகளும் அதுல போட்டி வருவாங்க. அது வயசு வரவங்களா வித்தியாசம் கிடையாது. அவங்க எவ்வளவு வயசாக இருக்கும், 6 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலும் சரி, 100 வயசா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வரலாம். அங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா 3 ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த 3 ஜட்ஜ் குர்ஆன்ல இருந்து சிலருக்கு 3 கேள்வி கேட்பாங்க. யார் இந்த 3 கேள்வியை சரியாக விளங்கி அதை சரியாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக அறிவிக்கப்படும் சொல்லி இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா துபாயில குர்ஆன் இன்டர்நேஷனல் குர்ஆன் காம்படிஷன் சொல்லி ஒரு ஷோ நடந்துகிட்டே. அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு போட்டி நடந்துச்சு. உலகத்துடைய எல்லா விதமான காரிகளும் கொண்டு வந்தாங்க. 8 நாள் அந்த போட்டி நடக்கும். ரமலான் 21ல இருந்து 28 வரைக்கும் அந்த போட்டி நடக்கும். பெருநாள் அன்னைக்கு 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் யார் முதலாவதாக வந்தாலும் அவருக்கு பரிசா கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு நடக்கக்கூடிய உலகத்தின் ஆகச்சிறந்த வல்லுநர்களும் உலகத்தின் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த காரிகளும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில 4வது நாள் ஒரு பையன், கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 5 வயசு 6 வயசு 6 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் காம்படிஷனுக்காக கலந்து கொண்டான். அதை பார்க்கிற போது உலகமே வீழ்ந்தது. நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி இல்லையே. இந்த 6 வயசுல குர்ஆனை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி தூக்கணும்னு தெரியாது. இவர் குர்ஆனை மனனம் செய்தது மட்டுமல்லாம உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் போட்டி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நின்று இந்த பையன் போட்டி கொள்ள போறானேன்னு சொல்லி அத்தனை நபர்களும் அந்த குழந்தையின் மீது பேரன்பும் கொண்டார்கள், பொறாமையும் கொண்டார். அவன் போய் அந்த ஸ்டேஜ்ல ஏறும் போதே அவர் அப்படியே லைவ் பண்ணான். இது வரைக்கும் அந்த வீடியோ ஸ்டுடியோ வீடியோ ஷூட் பண்றவன் செய்யாத ஒரு செயலை இந்த பையனுக்கு மட்டும் தனியா போக்கஸ் வச்சான். என்ன காரணம் தெரியுமா? இவன் இருக்கிறது 4 வயசு 5 6 வயசு பையன். இவனோட ஹைட்டா இருக்கு அவன் உட்காரக்கூடிய சேர். இவன் ஏறி எப்படி உட்கார்ந்துருவான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி அந்த மீடியாமேன் அந்த ஷூட் பண்ற கேமராமேன் அவன் ஜூம் பண்ணி போட்டான். ஏறி பார்த்தான், குதிச்சு பார்த்தான், ஏறவே முடியல. பக்கத்துல இருந்த ஒரு அரபு தான் அவனை தூக்கி அந்த மேடையிலே உட்கார வச்சான். மேடையில உட்கார வச்சு முதல் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. குர்ஆன்ல இருந்து முதல் இடத்துல ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்தை ஓது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அந்த போய் அழகா ஓதிக்கிட்டே வந்தான். ஓதிக்கிட்டே வருகிற போது ஒரு இடத்துல தப்பு வர மாதிரி இருக்குது. உடனே முதல் ஜட்ஜி அந்த பெல் அடிப்பாங்க. தப்பு வந்துச்சுன்னா பெல் அடிப்பாங்க. அப்படியே பெல் அடிக்கிறதுக்காக கையை அப்படி ஓதுறான். இந்த பையன் 2 ஆயத்து நேரம் ஓடிடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுல ஏதோ தப்பு வச்சுக்கோங்க. இய்யாக நஅபுது ஏதோ தப்பு இருக்குனா அவன் பெல் அடிக்கிறதுக்காக கையை தூக்குறான். இவன் எங்கறான்? அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் நேரத்து வரான். மேல இருந்து வந்து அந்த தப்பு சரியா எங்க தப்பு விழுதுறோ நினைச்சானோ அந்த இடத்தை சரி பண்ணி ஓது. அதே மாதிரி 2வது டைம் ஆகும்போதும் அப்படி செஞ்சான். தப்பு ஒரு மாதிரி மேல ஓடிறது, மேல ஓடி திரும்பி போறான். அந்த அரங்கமே அதுல சிரித்தது. இவனுடைய செயலை பார்த்து இவனை எப்படி ஹேண்டில் பண்ணது தெரியல சொல்லி அந்த 3 ஜூரிகளும் 3 ஜட்ஜிகளும் திடறான். இது போல கடைசி நாளாக ரிசல்ட் அறிவிக்கிறான். 8வது நாள் பல நபர்கள் கலந்து கொண்டாங்க. பல நபர்கள் கலந்து கொண்டதுல இறுதி போட்டிக்கு முன்னேறியவர்கள் ஒருவர் இந்த சிறுவர் 6 வயது சிறுவர். அதுபோன்று மற்றொருவரும் இறுதி போட்டிக்கு முன்னேறினார். அவர் மிஸ்ர் நாட்டை சேர்ந்த 60-70 வயது மிக்க வயது கண்ணு தெரியாத பெரியவர். இதுவரைக்கும் அவர் உலகத்துல எந்த நாட்டுக்கும் போனதில்லை.
மிஸ்ரையே தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக கழித்தவர். முதலாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதே எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த இன்டர்நேஷனல் குர்ஆன் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறாரு, பிளைட் ஏறி இருக்கிறாரு, அடுத்த நாட்டுக்கு வந்து இருக்கிறார். இத்தனைக்கும் கண்ணு தெரியாது. 60 வயசு. இவரும் இந்த 6 வயசு சிறுவனுங்க சரிசமமா போட்டியில் வந்து நிற்கிறாங்க. 8வது நாள் இவங்க 2 பேருக்கு மட்டும் போட்டி நடந்துச்சு. 8வது நாள் போட்டி நடக்கிற போது போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால முடிவு அறிவிக்கிறாங்க. முடிவு அறிவிக்கும் போது அந்த ஜட்ஜி 3 ஜூரிகளும் சொன்னாங்க. இந்த 2 பேரும் போட்டியில ஃபைனலுக்கு வந்தாங்க. இந்த சிறுவரும் இந்த மிஸ்ர் தேசத்து பெரியவரும் வந்துட்டாங்க. இதுல இந்த பெரியவருடைய மார்க் ஒரு 10 மார்க்னா அதுல 9.96 அவருடைய மார்க் 9.96 அப்படின்னா 9.6 ஒரு 4 புள்ளில 10 மார்க்கு கம்மி. இந்த பெரியவருடைய மார்க் என்ன அப்படின்னு சொன்னா 9.9 9.9 அவரை விட 2.3 அதிகமா மேல இருக்கிறார் சின்ன பையன். பெரியவர் 2 புள்ளி கீழே இருக்கிறாரு, பெரிய சின்ன பையன் 2 புள்ளி மேல இருக்கிறார். இதுதான் நிலைமையா இருக்குது. ஆனாலும் கூட இந்த பெரியவரை கண்ணியப்படுத்தும் விதத்தில் இவர் கண்ணன் தெரியாதவர் என்ற கருத்தின் அடிப்படையில் இவர் உலகத்தினுடைய எந்த நாடுகளையும் இதுவரை விதிக்காதவர் என்பதன் அடிப்படையிலும் முதலாக ஒரு குர்ஆனை போட்டியாக நினைத்து அதை நானும் சாதிப்பேன் என்று துணிந்து வந்த எழுந்த பெரியவரை இது போன்ற வாய்ப்பு இனிமேல் இவருக்கு அடுத்த வருடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது உத்தரவாதம் இல்லாத நிலையில் இவரை நாங்கள் முதல் பரிசாக அறிவிக்கிறோம். இன்னென்ன காரணங்களுக்காக உலகத்தில் கண்ணும் தெரியாதவர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் என்ற சிறப்பால் 60 வயதில் குர்ஆன் ஓத தெரியாத எத்தனையோ பெரியவர்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதி மனனம் செய்து சாதியாகி ஒரு போட்டியிலே அது இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கிறார் என்ற காரணத்தாலும் உலகத்தின் எந்த நாட்டினுடைய மண்ணையும் மிதிக்காதவர் குர்ஆனுக்காக அடுத்த நாட்டினுடைய மண்ணை மிதிக்கிறார். அடுத்த வருடம் இது போன்ற போட்டிகளில் இவர் கலந்து கொள்ள முடியுமா என்பது தெரியாத இயலாத நிலையாக இருப்பதுதான். இந்த காரணத்தால் இவருக்கு நாங்கள் முதல் பரிசை கொடுக்கிறோம். முதல் மதிப்பெண் பெற்ற அந்த மாணவனை விட அந்த சிறுவனை விட இவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்று சொல்லி முடித்த போது அந்த நாட்டுல அந்த சபையில அந்த அரங்கத்துல முதல் வரிசையில் நின்ற ஒரு அரபு எழுந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி அவர் தன்னுடைய உடையை துறக்கினார். நான் உங்களுடைய கருத்தில் முரண்படுகிறேன், முகாபலத்துக்கும் உங்களுடைய தீர்ப்பில் பிழை காணுகிறேன் என்பதாக அவர் பேச ஆரம்பித்தார். நீங்க 1000 காரணம் சொல்லுங்க, அவர் பெரியவரே கண்ணு தெரியாதவரே இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது உலகத்தில் எந்த நாட்டுக்கும் வர வேண்டாம் நீங்க 1000 காரணம் நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ் முதலாவதாக தேர்ந்தெடுத்தது முதல் மதிப்பை தந்தது நீங்கள் போட்ட வாக்கால் அல்ல. அல்லாஹ் தான் உங்கள் உள்ளத்தில் அந்த பையனுக்கான 9.9 தர வைத்தது அல்லாஹ். அல்லாஹ் ஒருவனை முதலாவதாக அங்கீகரித்ததற்கு பின்னால் நீங்கள் எப்படி இரண்டாவதாக அவரை மாற்ற முடியும்? அந்த முகாலிப் சொல்லி முகாபலத்துக்கும் நான் உங்களுடைய தீர்ப்பில் முரண்படுகிறேன், உங்கள் கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார். என்றாலும் கூட உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் முதலில் ஆக்கலாம், யாரை வேண்டுமானாலும் இரண்டாவது ஆக்கலாம். அதற்கான அதிகாரம் ஜூரி என்ற முறைப்படியே ஜட்ஜி என்ற முறைப்படியில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். அந்த பெரியவருக்கே $1 மில்லியன் அமெரிக்கன் டாலரை கொடுங்கள். நான் இரண்டாவதாக வந்த அந்த 6 வயது மிக்க அழகான சிறுவனுக்கு அந்த குர்ஆனை உயர்த்தின 66,666 ஆயத்துக்களை சுமந்திருக்கிற அந்த பச்சிளம் இதயத்திற்கு நான் பரிசு தருகிறேன். உலகத்தில் ஆக விலை உயர்ந்த காரான ரோல்ஸ் ராய் காரை பரிசாக தருகிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்புக்கு ஸ்டார்டிங் பிரைஸே 5 கோடி ரூபாய். நான் அதனுடைய ஹையஸ்ட் பிரைஸ் சொல்லல, அதனுடைய தொடக்க விலை 5 கோடி ரூபாய். இது எத்தனை கோடி ரூபாய்க்குள்ள அவர் கொடுத்தாங்க தெரியல. முதலாக அந்த ஆள் அறிவிக்கிறாரு. இதை அறிவிச்சதுமே இதை பார்த்ததுமே இன்னொரு பெரியவர் அதே துபாய் நாட்டை சேர்ந்த இன்னொரு மனிதர் எழுதுகின்றார். அவர் சொன்னாரு, உலகத்திலே விலை உயர்ந்த இடம்னா
இந்த பூமியிலே சொர்க்கம் சொல்லி போற்றப்படக்கூடிய இடம் துபாயில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் அஜ்லான். அங்க பல மின்னிலைகள் மட்டும்தான் இடம் வாங்கிக் கொள்ள முடியும். பல பெரிய பெரும்பெரும் கோடீஸ்வரர்களும் பெரும்பெரும் அரசர்கள் மட்டும் பெரும்பெரும் பிரதமர்கள் மட்டுமே அந்த மண்ணில் இடம் வைக்க முடியும். அந்த ஒரு குடிசை வேணும்னாலும் அவன் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளியாக இருக்கணும். அந்த அஜ்லான்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு, இல்ல என்ற ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகையை நான் இந்த 6 வயது சிறுவனுக்கு இவன் குர்ஆனை சுமந்து கொண்ட காரணத்தால் நான் பரிசாக தருகிறேன். எல்லாம் பார்த்துட்டு 3வது சொன்னாரு, இவன் இந்த பையன் துபாய் நாட்டு சிட்டிசன் கிடையாது, இவன் துபாயில இருந்து வேற ஊர்க்காரன். இவனுக்கு நீங்க ரோல்ஸ் ராய் கார் கொடுக்குறீங்க, இந்த மண்ணுல ஓட்டுறதுக்கு. நீங்க அஜ்லான் தேசத்துல ஒரு மாளிகை கொடுக்குறீங்க, இங்க வந்து தங்கிக்கிறதுக்கு. இவன் வர்றதுக்கும் போறதுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாம இருப்பதற்காக நான் கோல்டன் விசா, துபாயினுடைய கோல்டன் விசா நான் வாங்கி தரேன். நீங்க நம்ம விசாரணை ஆடு பார்க்கிற ஒட்டகம் மேய்க்கிற விசாரணை நினைச்சிடக்கூடாது, கார் மேய்க்கிற காரை போய் கழுவுறதுக்கான விசாரணை நினைச்சிடக்கூடாது. 10,000 15,000 சும்மா கொடுத்துருவான். நான் சொல்வது கோல்டன் விசா. கோல்டன் விசா வேணும்னு சொன்னா இந்திய மதிப்பின்படி 150 கோடி ரூபாய் அந்த நாட்டினுடைய பேங்க்ல டெபாசிட் ஆகும். அப்படி இருந்தால்தான் அந்த நாடு அவனுக்கான கோல்டன் விசாவை தரும். அந்த கோல்டன் விசாவுக்கான தொகையை நான் இந்திய நாட்டு இந்த துபாயினுடைய பேங்க்ல நான் கொடுக்கிறேன். இவரை கோல்டன் விசாவுக்கு தகுதியானவராக அஜ்லான் வந்து தங்குறதுக்கும் ரோல்ஸ் ராய் கார் ஓட்டுறதுக்கும் இவர் ஆளாக நான் ஆக்குகிறேன் என்று சொல்லி 3வது நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனோடு தொடர்போடு இருங்கள். உங்கள் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை வறுமையும் அது வைக்கும், அத்தனை தரித்திரத்தையும் அது இல்லாமல் ஆக்கும். உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பலவசீபத்தை இல்லாமல் ஆக்கும். உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நோயை, அது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிறது. குர்ஆனோடு தொடர்போடு இருங்கள். குர்ஆனா பழம்பெற்ற மக்களாக ரஹ்மான் உங்களையும் என்னையும் புகழ் செய்த வாராக. வாஹரதவாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.